அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் அமைச்சகம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் 4 நாட்கள் விடுமுறை என மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போறோம். அடுத்து கச்சா எண்ணெய் உற்பத்தியை பெருமளவில் குறைத்த குவைத், சவுதி அரேபியா. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அடுத்து சவுதி அரேபிய இளவரசர் அமெரிக்கா மீது நேரடி தாக்கு சர்வதேச அளவில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டின் உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரான பிரிகேடியர் ஜெனரல் நாசர் அவர்கள் வெளியிட்டுள்ள முக்கிய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 15 முறை விண்ணில் ஏவப்பட்ட ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதுபோல கடந்த 10 நாட்களில், அதாவது ஈரான் குவைத் மீதான தாக்குதல் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 237 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 445 ட்ரோன்கள் ஆக மொத்தம் 682 முறை விண்ணில் ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை குவைத் நாட்டின் வான் பாதுகாப்பு இடைமறித்துள்ளது. அதுபோல கடந்த 10 நாட்களில் மட்டும் 82 முறை சைரன் ஒலி எழுப்பப்பட்டுள்ளதாக பிரிகேடியர் அவர்கள் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளார்கள். குவைத்தில் நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியலைங்க. எப்போ எது நடக்கணும் என்ற ஒரு பதட்டத்திலே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எப்போதான் இந்த சண்டை முடியும்னு தெரியலைங்க. வளைகுடா நாடுகளில் நடக்கும் இந்த சண்டையால் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வீட்டின் சமையலறை வரை இந்த பாதிப்பு ஏற்படுத்தி உள்ளது. எப்படின்னா சிலிண்டர் கையிருப்பு எல்லாம் இப்போ முடிய போகுதுங்க. இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் டாக் ஆஃப் த டாபிக். ஈரான்காரன் ஹர்முஸ் ஜலசந்தி என்கிற கடல் வழி மூடினா குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உற்பத்தியாகும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் எல்லாம் இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் ஈரானை தாண்டி செல்ல வேண்டும். இப்போ ஈரான் ராணுவம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, எவன் நாட்டு கப்பலாவது இந்த ஹர்முஸ் ஜலசந்தியை தாண்டினால் சுட்டு வீழ்த்தும்னு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனால குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் கச்சா எண்ணெய் கப்பல்கள் மற்றும் எரிவாயு கப்பல்கள் ஹார்பர்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுபோல குவைத்தும் சவுதி அரேபியாவும் இப்போ கச்சா எண்ணெய் உற்பத்தியை பெருமளவு குறைத்துள்ளது. இதனால் பெட்ரோல் டீசலின் விலை உலக நாடுகளில் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போ எகிப்து நாட்டில் 30% ஃபியூல் பிரைஸ் அதிகரித்துள்ளது. சும்மா இருந்த ஈரானை சீண்டி வம்பித்ததால குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸுக்கு மட்டும் பாதிப்பு இல்லைங்க. இந்த அரபு நாடுகளும் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை ஆகிய நாடுகளுக்கும் பொருளாதார பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் பார்த்தா இந்த சண்டையானது நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே போகுதுங்க. அதுவும் புனித ரமலான் மாதம் கொத்து கொத்தாக உயிரிழப்புகள் ஈரானில் ஏற்படுது. டொனால்டு ட்ரம்ப் கிட்ட 170 பள்ளி பெண் குழந்தைகள் இறப்புக்கு யார் காரணம் கேட்டதற்கு ஈரான் தான் செஞ்சிருக்கோம்னு வாய் கூசாமல் பதிலளித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சருமான இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவர்கள் வெளியிட்டுள்ள கருத்து இப்போ சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கடந்த 36 ஆண்டுகளாக அமெரிக்க படைகள் தான் சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகளை பாதுகாப்பதாக நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையில் அமெரிக்கா நம்மை பாதுகாக்கவில்லை, நாம் தான் அமெரிக்காவை பாதுகாத்துக் கொண்டிருக்கோம் என்று சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ், ஒபாமா இவர்கள் எல்லாம் அதிபராக இருந்தபோது உலக மக்களுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைங்க. இந்த ஷைதான் வந்த பிறகு தான் ஒவ்வொரு நாட்டிலும் பிரச்சனை. எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்கன்னு கெஞ்சிட்டு இருந்தா அப்பயே ஏதாவது ஒரு டப்பா அவன் கையில் கொடுத்துருந்தா இவ்வளோ பெரிய இழப்பு அரபு நாடுகளுக்கு வந்திருக்காது. என்ன சொல்றது, அமெரிக்காவை தலையில் தூக்கி வச்சு ஆடினதால ஒவ்வொரு அரபு நாடுகளும் இப்போ கதறிட்டு இருக்காங்க. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அதுபோல ரம்ஜான் பண்டிகையின் விடுமுறை தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது ரம்ஜான் பண்டிகை மார்ச் 19 வந்தார். மார்ச் 19 டு மார்ச் 22 ஆகிய 4 நாட்கள் விடுமுறை. இதுவே ரம்ஜான் பண்டிகை பார்த்தீங்கன்னா மார்ச் 20 வந்தால் மார்ச் 19 டு மார்ச் 23 வரை 5 நாட்கள் விடுமுறை என குவைத் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 297 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 51 தினார் 436 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 167 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.